Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடியோட அப்டேட் தான் பார்க்க போறோம். நமக்கு ஜூன் 2024 எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரையும் தான் நமக்கு லாஸ்ட் டேட் வித்தவுட் பெனால்ட்டியோட. நாளையிலேருந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித் பெனால்ட்டியோட தான் வந்து பேமெண்ட் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரும் இன்னும் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்குள்ளே வந்து பே பண்ணிக்கோங்க. நேற்று நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க பேமெண்ட் பேஜ் வந்து லோட் ஆக மாட்டேங்குது வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் மொபைலில் வந்து ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் வந்து சிஸ்டமில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பேமெண்ட் வரும். ஸோ நிறைய பேர் வந்து ஆஃப்லைன் சலானில் வந்து பே பண்ணுறீங்க. நீங்கள் ஆஃப்லைன் சலானில் பே பண்ணதுக்கப்புறம் அந்த 1 காப்பியை வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து சப்மிட் பண்ண தேவையில்லை, அதையுமே நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் சலான் மூலமாக பே பண்ணுங்கள். இல்லை நெட் பேங்கிங் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம், இது உங்களோட இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வித்தவுட் பெனால்ட்டியோட இந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வித்தவுட் பெனால்ட்டியோட லாஸ்ட் டேட் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அட் அ டைமில் ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது ஏதாவது வந்துருச்சுன்னா நீங்கள் 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். நீங்கள் வந்து அகெயின் பே பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஷோ ஆகிரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து பே பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மந்த் எண்டு வந்து நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னும் டேட் பார்த்தீங்கன்னா ஷியோராக வந்து தெரியல. நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் க்ளோஸ் ஆனதும் நமக்கு ஹால் டிக்கெட்டும் டைம் டேபிளும் வெப்சைட்டில் போடுவாங்க. அதுக்கு முன்னாடியுமே போடுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட எக்ஸாம் டேட் தான் வந்து கேட்டிருந்தீங்க. இன்னும் எனக்குமே கன்ஃபார்மாக தெரியல எந்த வீக் கரெக்டாக ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. ஸோ அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். யூஜி பிஜியில் யாராச்சும் இன்னும் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவு இன்னைக்குள்ளே வந்து பே பண்ணிக்கோங்க. இல்லை நான் பே பண்ண கொஞ்சம் டிலே ஆகுனா நீங்கள் அப் டு 11 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது, வித் பெனால்ட்டியோட நீங்கள் பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவு வந்து எல்லாருமே வந்து அந்த எல்லோ பேஜை கிராஸ் பண்ணி பேமெண்ட்டில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. எல்லோ பேஜில் என்னென்ன பேப்பரோ என்னென்ன ஃபில் பண்ணுமோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் அதாவது பேமெண்ட் பேஜில் போய்ட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ வந்து அமௌண்ட் கிடைக்குதோ நீங்கள் டக்குன்னு வந்து நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ ஃபர்தராக டிலே பண்ண வேணாம், இன்னைக்குள்ளே வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டது ஹால் டிக்கெட் தான். ஸோ ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கரெக்டான சென்டரோட அட்ரஸ் வந்து அங்கே கிடச்சிரும். நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் எங்கே போய் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு. 1 by 1 அப்டேட் வரும், கண்டிப்பாக நானும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஃபர்தராக எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் ஆன்லைன் டெமோ வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.